அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பர்காத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடேஸ் குரான் வேர்ஸ். இன்ஷா அல்லாஹ் இந்த சேனலில் நம்ம டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லாஹ் தாலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஹை கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது. நம்மளோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் 17 பனி இஸ்ராயில், வசனம் 16லேருந்து பார்க்கலாம். ஓர் ஊரை நாம் அழிக்க நாடினால் அதில் சொகுசாக வாழ்வோருக்கு பணிந்து நடக்குமாறு ஆணையிடுவோம். ஆனால் அவர்கள் அங்கு வரம்பு மீறுவார்கள். அதனால் அவ்வூரின் மீது நம் வாக்கு உறுதியாகிவிடும். எனவே அதை அடியோடு அழித்து விடுவோம். நூஹுவுக்கு பின்னர் எத்தனையோ தலைமுறையினரை அழித்து உள்ளோம். தன் அடியார்களின் பாவங்களை நன்கறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்க உமது இறைவனே போதுமானவன். யார் இவ்வுலகை விரும்புகிறாரோ அவர்களின் நாம் நாடியோருக்கு நாடியதை இவ்வுலகிலேயே விரைவாக கொடுப்போம். பிறகு அவருக்காக நரகத்தை ஏற்படுத்தியுள்ளோம். அதனுள் அவர் பழிக்கப்பட்டவராகவும் விரட்டப்பட்டவராகவும் நுழைவார். இறை நம்பிக்கையாளர்களாக இருந்து மறுமையை விரும்பி அதற்காக முயல்வோருக்கு அம்முயற்சி நன்றி பாராட்டப்பட்டதாக இருக்கும். உமது இறைவனின் அருள்கொடையிலிருந்து உலகை விரும்பும் அவர்களுக்கும் மறுமையை விரும்பும் இவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் வாரி வழங்குகிறோம். உமது இறைவனின் அருட்கொடை தடுக்கப்பட்டதாக இல்லை. அவர்களில் சிலரை வேறு சிலரை விட எவ்வாறு சிறப்பித்துள்ளோம் என்பதை கவனிப்பீராக. மறுமையை உயர்ந்த பதவிகளை கொண்டது, சிறப்பிப்பதில் மிக பெரியது. அல்லாஹுக்கு இணையாக அவனுடன் வேறு கடவுளை ஏற்படுத்தாதீர். அவ்வாறு செய்தால் பழிக்கப்பட்டவராகவும் உதவியற்றவராகவும் இருந்து விடுவீர். தன்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உமது இறைவன் ஆணையிட்டுள்ளான். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ உம்மிடம் முதுமை பருவத்தை அடைந்துவிட்டால் அவர்களை சீ என்று சடைத்தும் கூறாதீர். அவர்களை விரட்டாதீர். கண்ணியமிக்க சொல்லையே அவர்களிடம் கூறுவீராக. கருணையுடன் பணிவு என்னும் இறக்கையை அவர்களுக்கு தாழ்த்துவீராக. என் இறைவனே, நான் குழந்தையாக இருந்தபோது அவ்விருவரும் என்னை பிரிவுடன் வளர்த்தது போல் நீ அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக என்று பிரார்த்திப்பீராக. உங்கள் இறைவன் உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதை நன்கு அறிவான். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் பாவ மன்னிப்பு கோருவோரை அவன் மிகவும் மன்னிப்பவன். உறவினருக்கும் ஏழைக்கும் வழிபோக்கருக்கும் அவர்களின் உரிமைகளை வழங்குவீராக. ஒரு சிறிதும் வீண்விரயம் செய்யாதீர். வீண்விரயம் செய்வோர் ஷைத்தானின் சகோதரர்களாக உள்ளனர். ஷைத்தானே தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். உமது இறைவனின் அருளில் ஆதரவு வைத்து அதை நீர் எதிர்பார்த்திருக்கும் நிலையில் உதவி கேட்போருக்கு கொடுக்க இயலாமல் அவர்களை நீர் புறக்கணிக்க நேர்ந்தால் அவர்களிடம் மென்மையான சொல்லையே கூறுவீராக. கஞ்சத்தனம் செய்து உமது கையை கழுத்தில் கட்டப்பட்டதாக ஆக்கிவிடாதீர். அதை முழுதும் விரித்தும் விடாதீர். அவ்வாறு செய்தால் பழிக்கப்பட்டவராகவும் கவலைப்பட்டவராகவும் இருந்து விடுவீர். உமது இறைவன் தான் நாடியோருக்கு வாழ்வாதாரத்தை வாரி வழங்குகிறான். நாடியோருக்கு அளவுடனும் கொடுக்கிறான். தன் அடியார்களை அவன் நன்கறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான். வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம். அவர்களை கொல்வது பெரும் பாவமாக இருக்கிறது. விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். அது மானக்கேடானதாகவும் கெட்ட வழியாகவும் இருக்கிறது. அல்லாஹ் புனிதமாக்கிய எந்த உயிரையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள். யார் அநியாயமாக கொல்லப்படுகிறாரோ அவரது பொறுப்பாளருக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளோம். எனவே கொலை செய்வதில் சட்டத்திற்கு புறம்பாக அவர் வரம்பு மீற வேண்டாம். அவர் சட்டத்தால் உதவி செய்யப்பட்டவர் ஆவார். அனாதையின் செல்வத்தை அவர் பருவமடையும் வரை சரியான முறையிலேயே தவிர நெருங்காதீர்கள். வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். வாக்குறுதி விசாரிக்கப்படக்கூடியதாகும்.
நீங்கள் அளந்தால் நிறைவாக அளந்து கொடுங்கள், மேலும் சரியான தராசினால் நிறுத்து கொடுங்கள். இதுவே சிறந்ததும் அழகிய நடைமுறையும் ஆகும். உமக்கு எதை பற்றி அறிவு இல்லையோ அதை பின்தொடராதீர். செவி, பார்வை, உள்ளம் இவை ஒவ்வொன்றும் அது குறித்து விசாரிக்கப்படுவதாகும். பூமியில் கருவமாக நடக்காதீர். நீர் பூமியை பிளந்து விட முடியாது. மலைகளின் உயரத்தை நீர் அடைந்துவிடவும் முடியாது. இந்த ஒவ்வொன்றின் தீங்கும் உமது இறைவனிடம் வெறுக்கப்பட்டதாக உள்ளது. நபியே, இவை தன் ஞானத்திலிருந்து உமது இறைவன் உமக்கு அறிவித்தவையாகும். அல்லாஹுக்கு இணையாக அவனுடன் வேறு கடவுள்களை ஏற்படுத்தாதீர். அவ்வாறு செய்தால் பழிக்கப்பட்டவராகவும் விரட்டப்பட்டவராகவும் நரகத்தில் எரியப்படுவீர். உங்கள் இறைவன் உங்களுக்கு ஆண் மக்களை தேர்ந்தெடுத்து வழங்கிவிட்டு வானவர்களை பெண் மக்களாக அவன் எடுத்துக்கொண்டானா? கடுமையான கூற்றையே கூறுகின்றீர்கள். இந்த குர்ஆனில் அவர்கள் சிந்திப்பதற்காக சான்றுகளை விவரித்துள்ளோம். இது அவர்களுக்கு வெறுப்பை தவிர வேறெதையும் அதிகரிக்கவில்லை. அவர்கள் சொல்வதை போன்று அவனுடன் வேறு கடவுள்கள் இருந்திருந்தால் அப்போது அர்ஷுக்குரியவனை நோக்கி அவர்கள் அவனை மிகைக்க ஒரு பாதையை தேடியிருப்பார்கள் என்று கூறுவீராக. அவன் தூயவன், அவர்கள் கூறுவதை விட்டும் மிக பெரும் உயர்வு மிக்கவன். 7 வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவையும் அவனை போற்றுகின்றன. அவனது புகழை கொண்டு போற்றாத எந்த ஒன்றும் இல்லை. எனினும் அவை போற்றுவதை நீங்கள் விலகி கொள்ள மாட்டீர்கள். அவன் சகிப்புத்தன்மை மிக்கவன், மிக மன்னிப்பவன். நபியே, நீர் குர்ஆனை ஓதினால் உமக்கும் மறுமையை நம்பாதவர்களுக்கும் இடையே மறைக்கப்பட்டுள்ள ஒரு திரையை ஏற்படுத்துகிறோம். அதை விளங்க முடியாதவாறு அவர்களின் உள்ளங்களில் திரைகளையும் காதுகளில் செவிடையும் ஏற்படுத்தியுள்ளோம். குர்ஆனில் உமது இறைவனை தனித்தவனாக நீர் எடுத்துரைக்கும் போது அவர்கள் வெறுப்புடன் தமது முதுகை காட்டி திரும்பி செல்கின்றனர். நபியே, உம்மிடம் அவர்கள் செவியேற்கும் போது எதை செவியேற்கின்றீர்கள் என்பதையும் அந்த அநியாயக்காரர்கள் தமக்குள் இரகசியமாக பேசுகையில் சூனியம் செய்யப்பட்ட மனிதரையே நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள் என்று கூறுவதையும் நாம் நன்கறிவோம். உமக்கு எவ்வாறு உதாரணங்களை கூறுகின்றனர் என்பதை கவனிப்பீராக. அவர்கள் வழிகேட்டு விட்டனர், எனவே அவர்கள் சரியான பாதையை அடைய சக்தி பெற மாட்டார்கள். எலும்புகளாகவும் மக்கி போனவையாகவும் நாம் ஆகிவிட்டாலும் புதிய படைப்பாக எழுப்பப்படுவோமா என அவர்கள் கேட்கின்றனர். நீங்கள் கல்லாகவோ அல்லது இரும்பாகவோ அல்லது உங்கள் உள்ளத்திற்கு பெரியதாக தெரியும் ஏதேனும் ஒரு படைப்பாகவோ ஆகிக்கொள்ளுங்கள் என்று கூறுவீராக. எங்களை மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டு வருபவன் யார் என அவர்கள் கேட்பார்கள். உங்களை தொடக்கத்தில் யார் படைத்தானோ அவன்தான் என்று கூறுவீராக. அதற்கு அவர்கள் உம்மை நோக்கி தமது தலைகளை அசைப்பார்கள். மேலும் அது எப்போது என கேட்கின்றார்கள். அது விரைவில் ஏற்படலாம் என்று கூறுவீராக. அவன் உங்களை அழைக்கும் நாளில் அவனை புகழ்ந்தவர்களாக பதிலளிப்பீர்கள். நீங்கள் சிறிது காலமே தங்கியிருந்ததாக எண்ணுவீர்கள். என் அடியார்கள் நல்லதையே பேச வேண்டும் என அவர்களுக்கு கூறுவீராக. அவர்களுக்கிடையே ஷைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்துவான். ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கின்றான். உங்களை பற்றி உங்கள் இறைவன் மிக அறிந்தவன். அவன் நாடினால் உங்களுக்கு அருள் செய்வான், அல்லது அவன் நாடினால் உங்களை வேதனை செய்வான். நபியே, நாம் உம்மை அவர்களுக்கு பொறுப்பாளர்களாக அனுப்பவில்லை. உமது இறைவன் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவைகளை மிக அறிந்தவன். நபிமார்களில் சிலரை வேறு சிலரை விட சிறப்பித்துள்ளோம். தாவூதுக்கு ஷபூர் வேதத்தை வழங்கினோம். அவனையன்றி நீங்கள் யாரை நம்புகின்றீர்களோ அவர்களிடம் பிரார்த்தித்து பாருங்கள். உங்களை விட்டும் துன்பத்தை நீக்கவோ திருப்பவோ அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் என்று கூறுவீராக. அவர்கள் யாரை அழைக்கின்றார்களோ அத்தகையோர் தம்மில் இறைவனுக்கு யார் மிக நெருக்கமானவர்கள் என்பதற்காக வணக்க வழிபாடுகள் மூலம் தமது இறைவனின் பக்கம் நெருங்கும் வழியை தேடுகின்றனர். அவனது அருளை எதிர்பார்க்கின்றனர். அவனது தண்டனைக்கு பயப்படுகின்றனர். உமது இறைவனின் தண்டனை எச்சரிக்கப்பட்டதாக உள்ளது.
எந்த ஊராக இருந்தாலும் மறுமை நாளுக்கு முன் அதை நாம் அழிக்காமலோ அல்லது கடுமையான வேதனையால் தண்டிக்காமலோ இருப்பதில்லை. இது பதிவேட்டில் எழுதப்பட்டதாக உள்ளது. நாம் அற்புதங்களை அனுப்புவதற்கு தடையாக இருப்பதெல்லாம் முன் சென்றோர் அவற்றை பொய்யென கூறியதால் அவர்கள் அழிக்கப்பட்டதுதான். ஷமூது சமுதாயத்திற்கு ஒரு பெண் ஒட்டகத்தை கண்கூடான சான்றாக வழங்கினோம். ஆனால் அவர்கள் அதற்கு அநியாயம் செய்தனர். அச்சத்தை ஏற்படுத்துவதற்காகவே சான்றுகளை அனுப்புகிறோம். உமது இறைவன் மனிதர்களை சூழ்ந்து அறிகிறான் என்று நாம் உமக்கு கூறியதை நபியே நினைத்து பார்ப்பீராக. நாம் உமக்கு காட்டிய காட்சிகளையும் குர்ஆனில் சபிக்கப்பட்ட மரத்தையும் மனிதர்களுக்கு சோதனையாகவே தவிர நாம் ஆக்கவில்லை. நாம் அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறோம். ஆனால் அது பெருமளவு வரம்பு மீறலையே அவர்களுக்கு அதிகரிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம அத்தியாயம் 17 வசனம் 60 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளை இரவு 7:30 மணிக்கு நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.